ஐபிஎல்லில் முக்கியமான போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹேட்ரிக் வெற்றியினை பெற்றுக் கொண்டு 5வது இடம் நோக்கி முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். பிளே ஆஃப் வாய்ப்பினை தக்க வைத்திருக்கின்றது. முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்பது இங்கே சிறப்பான விடயமாக இருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நடைபெற்றது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் அடுத்த தோல்வியும் இப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட அடுத்த சுற்றுக்கு தெரிவாகவே முடியாது என்கின்ற நிலைமையினை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் அடுத்த 3 போட்டியிலும் வெற்றி பெற்றாலும் கூட பஞ்சாப் கிங்ஸ் இனி சகல போட்டிகளிலும் தோல்வினை சந்திக்க வேண்டும். ஏனைய அணிகள் தோல்விகளை சந்திக்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமற்ற நிலைமையில் அவர்களுடைய வாய்ப்பு காணப்படுகின்றது. முதல் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 300 ஓட்டங்களை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பெற்றாலும் குறைந்த அணிகள் துரத்தி அடிக்கும் என்கிற நிலைமைதான் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு காணப்படுகின்றது. ஏன் இவர்களுக்கு இவ்வாறான நிலைமை ஒன்றுமே புரியவில்லை என்கின்ற நிலைமையில் காணப்படுகின்றது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் நிலைமை. ஜோஸ் இங்கிலீஷ் 85 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஷபாஸ் அஹமட் பின்வரிசையில் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனவே இதன் மூலமாக 203 ஓட்டங்கள் பெறப்பட்டன. ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் பெரிய அளவில் நல்ல முறையில் துடுப்படுத்தாடவில்லை என்பது இவர்களுக்கு பிரச்சனையாக போனது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சார்பாக ரிஷப் பாண்டும் எதையும் பெரிய அளவில் செய்யவில்லை. ஜெமி ஆட்டர் 3 விக்கெட்டுகளையும், அன்ஷுல் கம்போச் 2 விக்கெட்டுகளையும், நூர் அகமது 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10க்கு துடுப்படுத்தாடிய வேளையில் 19.2 ஓவர்களில் 208 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சஞ்சு சாம்சன் அடித்தால்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறும் என்கின்ற நிலைமை இருந்து இப்பொழுது அது மாறி ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் ஃபோமுக்கு வந்திருப்பது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பலமாக மாறி இருக்கிறது. சாம்சன் 14 பந்துகளில் 28 ஓட்டங்கள், ருத்ராஜ் கெய்க்வுட் 42 ஓட்டங்கள், உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ஓட்டங்கள், 13 பந்துகளில் அரிச்சதம் அடித்து வேகமான ஐபிஎல் சதத்தை பெற்றவராக தன்னுடைய பெயரை இப்பொழுது பதிவு செய்திருக்கின்றார். 8-6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை அவர் பெற்றுக் கொண்டார். கார்த்திக் சர்மா 20 பந்துகளில் 20 ஓட்டங்கள். பந்து வீச்சில் திக்வேஷ் ராத்தி, அபீஷ் கான், ஷபாஸ் அஹ்மத் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதில் அபீஷ் கானுக்கு கிடைத்தது 1 விக்கெட். ஏனையவர்கள் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணி 9வது இடத்தினை தக்க வைத்திருக்கின்றது. மிக விறுவிறுப்பான கடுமையான போட்டி. புவனேஸ்வர் குமார் ஹீரோவாக இந்த போட்டியில் மாறியிருந்தார் என்பது சிறப்பான அம்சம். பந்து வீச்சிலும் இறுதி நேரத்தில் அடித்தாடி ஒரு 6 ஓட்டத்தின் மூலமாகவும் இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெறக்கூடியதாக அமைந்தது. இதன் காரணமாக அவர்களுக்கு 1வது இடம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. முதல் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்றது. ரோஹித் சர்மா, நமன்தீர் ஆகியோர் 2வது விக்கெட்டுக்காக நல்ல இணைப்பாட்டத்தினை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் ஏனையவர்கள் சொதப்ப ஓட்டங்களை பெற முடியாமல் போனது. திலக் வர்மா 42 பந்துகளில் 57 ஓட்டங்கள், சூரியகுமார் 1வது பந்து வீச்சுகளை ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 22 ஓட்டங்கள், நமன்தீர் 47 ஓட்டங்கள். புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் 23 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். ஜோஸ் ஹெசல்வுட் மற்றும் ரஷீக் சலாம், ரொமரியோ ஷெப்பர்ட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். 10க்கு துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பாக விராட் கோலி முதல் பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். ஜேக்கப் பெத்தல் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 4 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டு தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் களமிறங்கிய கொர்னால் பாண்டியா 46 பந்துகளில் 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெற்றியை தங்கள் பக்கமாக மாற்றினார். இது வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. குர்னால் பாண்டியா ஆட்டமிழந்தும் கூட அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. அவர் துடுப்படுத்தாடுகின்ற வேளையிலும் மறுபக்கமாகவும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. ஆனால் இறுதி நேரத்தில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு சுதாகரித்துக் கொண்டு இறுதி பந்தில் வெற்றியினை பெறக்கூடியதாக அமைந்தது. 8 விக்கெட் இழப்பிற்கு 167 ஓட்டங்களை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பெற்றுக் கொண்டது. கோவின் போச் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 4 ஓவர் ஒரு மெயின் ஓவர் 26 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். தீபக் சஹார் 2 விக்கெட்டுகள். கசன்ஃபர் ராஜ் பாவா தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இப்பொழுது புள்ளிப்பட்டியலுக்கு போவோம். இது மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 11 போட்டிகளில் 14 புள்ளிகள், SRH 11 போட்டிகளில் 14 புள்ளிகள், குஜராத் டைட்டன்ஸ் 11 போட்டிகளில் 14 புள்ளிகள், பஞ்சாப் கிங்ஸ் 10 போட்டிகளில் 13 புள்ளிகள், டெல்லி கேபிட்டல்ஸ் 11 போட்டிகளில் 8 புள்ளிகள். இன்றைய தினம் இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றிபெறமாக இருந்தால் கிட்டத்தட்ட பிளே ஆஃபை தொட்டுவிட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைமை அவர்களுக்கு உருவாகும். டெல்லி கேபிட்டல்ஸ் தோல்வி அடைந்தால் 1வது அணியாக முற்றுமுழுதாக அணி வெளியேறுகின்ற அணியாக அவர்கள் மாறுவார்கள். 11 போட்டிகளில் 8 புள்ளிகள். இன்றைய தோல்வி அதன் பின்னர் 2 வெற்றிகள் என்று பார்த்தாலும் 12 புள்ளிகளை தான் அவர்களால் பெற முடியும். மும்பை இந்தியன்ஸ் 11 போட்டிகளில் 6 புள்ளிகள், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் 11 போட்டிகளில் 6 புள்ளிகள். வரவிருக்கின்ற 3 போட்டிகளுமே அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்வார்களாக இருந்தால் அடுத்த சுற்று வாய்ப்பினை கிட்டத்தட்ட தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லாலும் 14 புள்ளிகளை பெற முடியும். ஆனால் ஏனைய அணிகளின் போட்டிகள்
முன்வரிசை அணிகள் தங்களுக்குள் மோதுகின்ற போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையில் அவ்வாறான சாத்தியக்கூறுகள் மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இல்லை. எனவே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் என்கின்ற நிலைமையே காணப்படுகின்றது. வெற்றிகளை பெற முடியாமல் தொடர்ந்தும் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற அணிகளாக இந்த இரண்டு அணிகளுமே காணப்படுகின்றன. டெல்லி கேபிட்டல்ஸும் அந்த பட்டியலுக்குள் இணைந்திருக்கின்றது. ஏனைய அணிகளுக்கு இன்னும் பிளே ஆஃப்ஸுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு வாய்ப்பை தரும். 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் கட்டாயமான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்பது முக்கியம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான போட்டிகள் காணப்படுகின்றன. இன்றைய போட்டியின் பின்னர் மீண்டும் சந்திப்போம்.